Assalamu alaikum and hi everyone. Welcome to my channel Riyana's recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பன்னீர் மஞ்சூரியன் எப்படி செய்யறங்கறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் மில்கி மிஸ் பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்துர்க்கேன். பன்னீர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு இதிலே பாதி கியூபா நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். பாருங்க இந்த சைஸ் தான் நான் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு. இது எல்லாமே ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெச்சுக்கோங்க. இதுக்கான இன்கிரிடியன்ட் எல்லாம் நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கார்ன் ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இது ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் விட்டே போட்டுக்கோங்க. பக்கத்தில் போட்டிங்கன்னா எல்லாமே சேர்ந்து ஒட்டி பிடிச்சிரும். பன்னீர் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒன் சைடு ஃப்ரை ஆயிடுச்சு. இதை திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது பன்னீர் மஞ்சூரியன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 6 பெரிய பல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அரை வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்க்கும் ஒரு 30 செகண்ட் ஆச்சு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 1/4 குடமிளகா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 3 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க. அரை டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம உப்பு பன்னீரில் சேர்த்துருக்கனால இதில் கம்மியாகவே ஆட் பண்ணிங்கன்னா போதும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரு 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இது ரொம்ப கெட்டியாக இருக்கனால நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
இதுக்கு கார்னிஷ்காக நான் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தலை கூட தூவிக்கலாம். இப்போ நம்மளோட பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளோட சூப்பரான நல்ல டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிம்பிளான ரெசிபியும் கூட. சீக்கிரமாகவே இது செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.